வெல்கம் டு யூவி ஃபார்மா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெகுலேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷர். முதல்ல ரெகுலேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். Some important definitions. Cardiac output: the quantity of blood pumped by left ventricle to aorta per minute. அதாவது எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பிளட்டு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டாவுக்கு போகுதோ அந்த அளவு தான் நம்ம கார்டியாக் அவுட்புட்டுன்போம். கார்டியாக் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரோக் வால்யூம் இன்ட்டு ஹார்ட் ரேட். அதாவது நார்மல் ஸ்ட்ரோக் வால்யூம் 70 இன்ட்டு ஹார்ட் ரேட் பர் மினிட் வந்து 72. இதை இன்ட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு 5 லிட்டர்ஸ் பர் மினிட் கிடைக்கும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அயோட்டாக்கு 5 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட்டை வந்து சென்ட் பண்ணுது. அடுத்து ஸ்ட்ரோக் வால்யூம்: வால்யூம் ஆஃப் பிளட் பம்ப்டு பை ஈச் வென்ட்ரிகல்ஸ் பர் ஹார்ட் பீட். வென்ட்ரிகல்ஸில் ஒரு ஹார்ட் பீட்டுக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட் பம்ப் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் ஸ்ட்ரோக் வால்யூம்னு சொல்லுவோம். நம்மளுக்கு நார்மல் ஸ்ட்ரோக் வால்யூம் வந்து 70 ml. சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல்: டு பம்ப் பிளட் ஹார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ரிலாக்ஸ் அரித்மெட்டிக்கலி. அதாவது பிளட்டை ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணுறதுக்கு ஹார்ட் வந்து சுருங்கும் அப்புறமா விரியும். வென் ஹார்ட் கான்ட்ராக்ட்ஸ், ஹார்ட்டு சுருங்கும்போது அதை நம்ம சிஸ்டோலுன்னு சொல்லுவோம். அண்ட் ஹார்ட் ரிலாக்ஸ், ஹார்ட்டு விரியும் போது அதை நம்ம டயஸ்டோலுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கார்டியாக் சைக்கிள். It is the series of electrical and mechanical events occurs from beginning of one heartbeat to beginning of other. கார்டியாக் சைக்கிள்ன்றது ஒரு ஹார்ட் பீட்லேருந்து அடுத்த ரெண்டாவது ஹார்ட் பீட் போகிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ், அதாவது எவ்வளோ செகண்ட்ஸ் நம்ம சொல்கிறோமோ அதை தான் கார்டியாக் சைக்கிள்னு சொல்லுவோம். டியூரேஷன் ஆஃப் கார்டியாக் சைக்கிள் ஈக்குவல் டு 0.8 செகண்ட் பர் ஹார்ட் பீட். ஒரு ஹார்ட் பீட்லேருந்து இன்னொரு ஹார்ட் பீட் போகிறதுக்கு 0.8 செகண்ட் நம்ம ஹார்ட் வந்து எடுத்துக்கும். இப்போ வந்து பிளட் ப்ரெஷரை பற்றி பார்ப்போம். தி ப்ரெஷர் ஆஃப் சர்க்குலேட்டிங் பிளட் அகைன்ஸ்ட் தி வால்ஸ் ஆஃப் தி பிளட் வெசல் இஸ் கால்ட் அஸ் பிளட் ப்ரெஷர். பிளட் வெசல்ஸில் இருக்கிற வால்ஸில் பிளட் வந்து சர்க்குலேட் ஆகும். அப்படி சர்க்குலேட் ஆகும்போது அந்த வால்ஸுக்கும் பிளட்டுக்கும் எவ்வளோ ப்ரெஷர் வருதோ அதை தான் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். There are 4 types of blood pressure. They are systolic blood pressure, diastolic blood pressure, pulse blood pressure, mean arterial blood pressure. Systolic blood pressure: it is the maximum pressure exerted in the arteries during the systole of the heart. இது வந்து ஆர்ட்ரிஸில் நடக்கக்கூடிய விஷயம். நம்ம ஹார்ட் வந்து சுருங்கும்போது எவ்வளோ மேக்ஸிமம் ஆஃப் ப்ரெஷர் வந்து ஆர்டரியில் ஏற்படுதோ அதுதான் நம்ம சிஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். நார்மல் சிஸ்டோலிக் ப்ரெஷர் இஸ் 120 mm mercury to 140 mm mercury. நெக்ஸ்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர்: இட் இஸ் தி மினிமம் ப்ரெஷர் ஆன் தி ஆர்டரிஸ். நார்மல் டயஸ்டோலிக் ப்ரெஷர் இஸ் 80 mm per mercury. நம்ம ஆர்டரிஸ் வந்து விரியும் போது, அதாவது டயஸ்டோல் ஆகும்போது நம்மளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதோ அதான் டயஸ்டோல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக ஒரு டயஸ்டோல் ப்ரெஷரில் மினிமமாக வந்து 80 mm per mercury இருக்கும். பல்ஸ் ப்ரெஷர்: இட் இஸ் தி டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் டயஸ்டோலிக் அண்ட் சிஸ்டோலிக். டயஸ்டோலுக்கும் சிஸ்டோலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ப்ரெஷர் தான் நம்ம பல்ஸ் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இட் இஸ் அபவுட் 40 mm per mercury இன் எ ஹெல்த்தி அடல்ட். ஒரு ஹெல்த்தி அடல்ட்டுக்கு பல்ஸ் ப்ரெஷர் வந்து 40 mm per mercury இருக்கும். மீன் ஆர்ட்ரியல் ப்ரெஷர்: இட் இஸ் தி ஆவரேஜ் ப்ரெஷர் ஆன் தி ஆர்ட்ரிஸ். ஒரு ஆர்ட்ரிஸில் ஆவரேஜ் ப்ரெஷர் இருக்கும். அதாவது இப்போ பல்ஸ் ப்ரெஷர்னால் 40 mm mercuryன்னு சொல்லுவோம். அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் ப்ரெஷர் இருக்கும் ஆர்ட்ரியால், அதை தான் மீன் ஆர்ட்ரியல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இட் இஸ் தி ஆவரேஜ் ப்ரெஷர் ஆன் தி ஆர்ட்ரிஸ். நெக்ஸ்ட்டு ரெகுலேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷரில் எப்படி ரெகுலேட் பண்ணலாம்? தி மெக்கானிசம் இன்வால்வ் டு கண்ட்ரோல் தி பிளட் ப்ரெஷர் கேன் பி growing into short term regulation of blood pressure, long term regulation of blood pressure,
ஹார்மோனல் கண்ட்ரோல். 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ரெகுலேஷன் ஆஃப் blood pressure பார்ப்போம். தி மெத்தட்ஸ் இன்வால்வ்டு இன் கண்ட்ரோல் ஆஃப் blood pressure இன் ஷார்ட் டைம் பீரியட். அதாவது எந்த மெத்தட் வந்து நம்ம blood pressure ஷார்ட் டைம் பீரியடில் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அதாவது ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம ஷார்ட் டேர்ம் ரெகுலேஷன் ஆஃப் blood pressureன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஹேஸ் 2 types, baroreceptors, chemoreceptors. baroreceptors, இந்த baroreceptors எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா கரோடைட் சைனஸ் அண்ட் அயோட்டிக் ஆர்ச். கரோடைட் சைனஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஹார்ட்டுக்கு மேல் பகுதியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அயோட்டிக் ஆர்ச் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஹார்ட்டுக்கு கீழ் பகுதியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த 2 இடத்துலையுமே baroreceptors ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த baroreceptors என்ன பண்ணுதுன்னா send an impulse of pressure changes to ANS. இந்த baroreceptors வந்து ANSக்கு ஒரு இம்பல்ஸை சென்ட் பண்ணும், அதாவது நர்வ் இம்பல்ஸை சென்ட் பண்ணும். அதாவது சிக்னலிங்னு சொல்லலாம். தமிழில் சொல்லணும்னா சிக்னலிங்னு சொல்லலாம். தி ANS ரெஸ்பான்ஸ் வெரி குவிக்லி டு தி இம்பல்ஸ். இந்த நர்வ் இம்பல்ஸ், அதாவது இந்த நர்வ் இம்பல்ஸுக்கு வந்து நம்ம அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் ஆகும். இஃப் தி blood pressure is decreased, அதாவது blood pressure வந்து குறைஞ்சிருந்துச்சுன்னா சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும். சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ன்றது இன்க்ரீஸ் தி இன்வாலன்ட்ரி ஆக்ஷன்ஸ். அதாவது இன்வாலன்ட்ரி ஆக்ஷன்னா என்னென்னா நம்ம ஹார்ட் பீட்டு, பிளட் சர்க்குலேஷனு, ப்ரீத்திங்கு, இது எல்லாத்தையுமே இன்வாலன்ட்ரி ஆக்ஷன்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது if the blood pressure is decreased, then the sympathetic nervous system gets stimulated, which results in increased heart contraction. Heart contraction increase பண்ணும். அதாவது ஹார்ட்டை சுருக்கும் போது நம்மளோட blood vessels எல்லாம் சுருங்கும். அப்போ சுருங்கும் போது ப்ரெஷர் வந்து அங்கே அதிகமாகும். அப்போது நம்ம blood pressure decrease கண்டிஷனில் இருந்தால் sympathetic nervous system ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹார்ட்டை கான்ட்ராக்ட் பண்ணி blood pressure இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறமா இதிலே இன்னொரு பாயிண்ட் இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டாக வரும். எப்படின்னா இப்போ blood pressure வந்து இன்க்ரீஸ்டு கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும். பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டிக்ரீஸ் தி வாலண்டரி ஆக்ஷன். அதாவது ஹார்ட் பீட் வந்து ஹை ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம அந்த ஹை ரேஞ்சை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹார்ட்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டில் இருக்கிற blood pressure வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் baroreceptors. அடுத்தது chemoreceptors. Chemoreceptors are receptors that detect the changes of chemical constituents of blood. இதுவரை பார்த்தது வந்து நம்ம ப்ரெஷர் வந்து டயஸ்டோல் blood vesselsோட ப்ரெஷர் வந்து பார்த்துருப்போம். அதாவது சுருங்குச்சுன்னா என்ன ஆகும், ரிலாக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தோம். கீமோரெசெப்டார்ஸ் என்ன பண்ணுதுன்னா பிளட்டோட கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ஸை பண்ணுது. பிளட்டோட கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ஸ் என்னென்னா ஆக்சிஜனு, கார்பன் டை ஆக்சைடு, நியூட்ரியன்ஸு, இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணும். கீமோரெசெப்டார்ஸ் ஆர் ரிசெப்டார்ஸ் தட் டிடெக்ட் தி சேஞ்சஸ் கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ஸ் ஆஃப் பிளட். இட் இஸ் மெயின்லி டிடெக்ட் ஆக்சிஜன் அண்ட் CO2. பிளட்டில் நிறைய கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ஸ் இருக்குது. மெயினாக நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் தான் இதை டிடெக்ட் பண்ணும். It is located at the carotid sinus and aortic arch adjacent to the baroreceptors. இதுவும் அங்கே தான் கரோடைட் சைனஸ்க்கும் அயோட்டிக் ஆர்ச்சில் தான் லொக்கேட் ஆகிருக்கும். பேரோரெசெப்டார்ஸுக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கும். அதை தான் adjacent to baroreceptorsன்னு சொல்கிறோம். These impulses are transferred to vasomotor cycle. இந்த கீமோரெசெப்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நர்வ் இம்பல்சஸ் வந்து வேசோமோட்டார் சைக்கிள் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வேசோமோட்டார் சைக்கிள்ன்றது நம்மளோட பிளட் வெசல்ஸ் தான் சொல்கிறோம். இஃப் இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூம் விச் இன்க்ரீசஸ் பிளட் ப்ரெஷர். நம்மளோட ஹார்ட் ரேட்டையும் ஸ்ட்ரோக் வால்யூமையும் இன்க்ரீஸ் பண்ணால் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது முன்ன சொன்ன மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரோக் வால்யூம்ன்றது வால்யூம் ஆஃப் பிளட் பம்ப்டு பை ஈச் வென்ட்ரிகல்ஸ் பர் ஹார்ட் பீட். ஒரு ஹார்ட் பீட்டுக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட்டை வந்து ஹார்ட் பம்ப் பண்ணுதோ அதை தான் நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம்னு சொல்லுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கே. நம்ம பிளட் பம்ப் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே இதுக்கு ஆப்போசிட்டாக வச்சுக்கணும் இந்த பாயிண்ட்டு. பிளட் பம்ப் பண்ணுறதை டிக்ரீஸ் பண்ணோன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதாவது வேசோடிலேஷன் இருக்கும். வேசோடிலேஷன்
blood vessels எல்லாம் விரியும். But chemoreceptors play a major role in maintaining respiration than heart. chemoreceptors heart மட்டும் மெயின்டைன் பண்ணாது. இதோட மேஜர் ரோல் வந்து மெயின்டைனிங் ரெஸ்பிரேஷனை மெயின்டைன் பண்ணுறது தான் இது மெயினாக யூஸ் ஆகும். இதை நம்ம லேட்டர் கிளாஸஸில் பார்ப்போம். லாங் டேர்ம் ரெகுலேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷர். Kidney is the primary organ involved in the long-term regulation of blood pressure. Long-term regulation of blood pressure ல kidney தான் major organ involve ஆகுது. blood pressure control பண்ணுது. இது எப்படி control பண்ணுதுன்னா, they control blood pressure by increase or decrease blood volume or renin-angiotensin mechanism. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, blood volume increase or decrease பண்ணும். அப்படி இல்லாட்டி renin-angiotensin mechanism. renin-angiotensin aldosterone system, அதாவது ராஸ் மெக்கானிசம்னு சொல்லுவோம். நம்ம சிலபஸில் வந்து ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆல்டோஸ்டெரான்ன்றது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெனின் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் தி ஜக்ஸ்டாக்ளெமுலார் அப்பரேட்டஸ். இங்கே வந்து நம்ம கிளெமுலார் டியூபை ஞாபகம் வச்சுக்கிறோம். கிளெமுலார் டியூப்பில் இருக்கிற ஒரு அப்பரேட்டஸ் தான் ஜக்ஸ்டாக்ளெமுலார் அப்பரேட்டஸ். இந்த அப்பரேட்டஸில் தான் ரெனின் ரிலீஸ் ஆகும். It is activated by fall in the glomerular blood pressure. glomerular blood pressure எப்போ நம்மளோட glomerular blood pressure வந்து டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் இந்த ரெனின்ற என்சைம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ரெனின் ஆஞ்சியோடென்சினோஜனாக மாறும். மறுபடியும் ஆஞ்சியோடென்சினோஜன்லேருந்து ஆஞ்சியோடென்சினாக மாறும். இதெல்லாமே பிளட்டில் தான் நடக்கும். அண்ட் ஃபர்தர் டு ஆஞ்சியோடென்சின் 2. ஆஞ்சியோடென்சினாக மாறி மறுபடியும் ஆஞ்சியோடென்சின் 2ஆக மாறும். this angiotensin 2, இந்த angiotensin 2ன்றது தான் ஒரு பவர்ஃபுல் வாசோகன்ஸ்ட்ரிக்டர், அதாவது blood vessels-ஐ சுருக்கும். thereby glomerular filtration is increased. நம்மளோட glomerular filtration-ம் அப்போ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ glomerular filtration இன்க்ரீஸ் ஆச்சுன்னா blood pressure இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து angiotensin வந்து செக்ரேட் ஆல்டோஸ்டெரானையும் செக்ரேட் பண்ணும் அட்ரினல் கார்டெக்ஸில். இதுதான் நம்ம ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டெரான்னு சொல்லுவோம். இந்த ஆல்டோஸ்டெரான் மெக்கானிசத்தை வந்து சும்மா தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எக்ஸாம்பிள் எழுதணும்னு தேவையில்லை. ஆஞ்சியோடென்சின் 2 ஆல்சோ செக்ரேட் ஆல்டோஸ்டெரான் இன் அட்ரினல் கார்டெக்ஸ். அட்ரினல் கார்டெக்ஸில் ஆல்டோஸ்டெரானை செக்ரேட் பண்ணும். ஆல்டோஸ்டெரான் காசஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர் ஃப்ரம் தி டியூபிள்ஸ். நம்ம glomerular tubule ஃபில்ட்ரேஷன் நடக்கும்போது சோடியமும் வாட்டரும் கிட்னி வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகும். ஆனால் அந்த எக்ஸ்க்ரீட் ஆகிற சோடியத்தையும் வாட்டரையும் ரீஅப்சார்ப் பண்ணி மறுபடியும் நம்மளுக்கு இந்த ராஸ் மெக்கானிசத்தில் இன்வால்வ் ஆகும். அப்படி நடக்கிறனால நம்மளோட glomerular filtration ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், blood pressure இன்க்ரீஸ் ஆகும். This complex mechanism is generally known as renin-angiotensin-aldosterone system, simply RAS mechanism. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதாவது ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, ரெனின் ஆல்டோஸ்டெரான் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம காமனாக ராஸ் மெக்கானிசம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்மோனல் கண்ட்ரோல். ஹார்மோன்ஸ் மே ஆல்சோ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தி பிளட் ப்ரெஷர். நம்ம உடம்புல செக்ரேட் ஆகிற ஹார்மோன்ஸுமே பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு ரீசனாக இருக்கும். ஃபாலோயிங் ஹார்மோன்ஸ் ஆர் இன்வால்வ்ஸ் இன் தி ரெகுலேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷர். இப்போ நான் ஒரு 4-5 ஹார்மோன் பேரை சொல்கிறேன். இவங்க வந்து பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு வந்து தைராக்சின். இட் இன்க்ரீசஸ் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அண்ட் டிக்ரீசஸ் டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணும். சிஸ்டோல்னா நான் முன்னே சொல்லியிருப்பேன், ஹார்ட் வந்து சுருங்குறது சிஸ்டோலு, ஹார்ட் வந்து விரிகிறது டயஸ்டோல். ஆஞ்சியோடென்சின் அண்ட் செரோட்டினான், போத் தி ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் பிளட் ப்ரெஷர் பை வாசோகன்ஸ்ட்ரிக்ஷன். இந்த ஆஞ்சியோடென்சினும் செரோட்டினும் ரெண்டுமே வந்து அதாவது பிளட் வெசல்ஸை வந்து கான்ஸ்ட்ரிக்ட் பண்ணும், சுருக்கும். அப்படி பிளட் வெசல்ஸை சுருக்கும் போது நம்மளோட பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது அசிட்டைல் கோலின். இட் டிக்ரீசஸ் பிளட் ப்ரெஷர் பை வாசோடிலேஷன். அதாவது இது பிளட் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணும். எப்படின்னா நம்மளோட பிளட் வெசல்ஸை வந்து விரிக்கும், அதாவது வாசோடிலேஷன் பண்ணும். பிரேடிகிமின். இட் டிக்ரீசஸ் பிளட் ப்ரெஷர் பை வாசோடிலேஷன். அசிட்டைல் கோலினும் பிரேடிகிமினும் வாசோடிலேஷன் மூலமா நம்மளோட பிளட் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணும். இந்த கிளாஸுக்கும் ப்ரீவியஸ் கிளாஸுக்கும் நாங்கள் நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். சேனல் பேரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் செக் பண்ணிக்கோங்க.
Thank you for watching our video. Please subscribe our channel.